நஞ்சண்டனுடைய 2 நூல்களை பற்றிய அறிமுக கூட்டம் என்பதிலிருந்து கடந்து அவரை நினைவுகூரும் நிகழ்வாக இது நடப்பதில் உண்மையில் நான் நெகிழ்ச்சி அடைகிறேன். அவரை பற்றிய பல எண்ணங்களை நினைவுகூறுகையில் உண்மையில் எனக்கு உணர்வுபூர்வமான பல நிகழ்வுகள் நினைவில் வருகின்றன. அதை ஓரளவுக்கு நான் கற்றிய கூட அதை எழுதியிருக்கிறேன். ஒரு நூல் இருக்குது, அவருடைய நூலில். முதல்ல எனக்கு அவர் அறிமுகமானது ஒரு குரல் வழியாக தான். அந்த குரலில் அதிகாரம் இல்லை, என்னுடைய கதையை செம்மையாக்கம் பண்ணுறதுக்காக அவர் பேசுகிறாரு. தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கல. அதில் அதிகாரம் இல்லை, ஆனால் ஒரு தெளிவு இருந்துருச்சு. அதே போல் ஒரு அக்கறை இருந்துச்சு. கடைசியில் தன்னுடைய பேரை சொல்கிறாரு. உண்மையிலேயே நான் ஆச்சரியப்பட்டேன். ஏறக்குறைய ஒரு 1/2 மணி நேரம் நான் வெளியில் இருக்கேன், இருந்தாலும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கேன். கவனமாக கதையை படிச்சிருக்கார். முக்கியமான விஷயம் அதுதான். எழுத்தாளர்கள் இந்த சூழலில் எழுத்தாளர்களே தங்களுடைய கதைகளை கவனமாக எழுதுறதுலையோ படிக்கிறதுலையோன்ட்டு ஒரு ஐயப்பாடு இருக்கும்போது மற்றொருவர் நம்முடைய கதையை படிக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நஞ்சொண்டன் பேராசிரியர், எழுத்தாளர், கவிஞர், செம்மையாக்குனர், மொழிபெயர்ப்பாளர் எல்லாமே ஒரு இணைந்த ஒரு இலக்கிய ஆளுமை என்று சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு இலக்கிய ஆளுமை. இலக்கியத்தில் அவருடையது ஆழ்ந்த ஈடுபாடு. அவருடைய செயற்பாடுகள் கொஞ்சம் குறைச்சலாக இருந்தால் கூட அந்த ஈடுபாட்டை உண்மையிலேயே மறக்க முடியாது. அதனால தான் அவர் மறுபடியும் நினைவு கூறப்படுகிறார். அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்துச்சுனாக்கா, அந்த ஈடுபாடுங்கிறது விருப்பங்கிறது ஒரு சாதாரணமாக இருந்துச்சுன்னா நம்ம கடந்து கூட போயிடலாம். ஆனால் அது அனைவரும் நினைவு கூறுவதுமா அசாதாரணமான ஒரு ஈடுபாடாக இருக்குது. அதே போல் நஞ்சொண்டன் மொழிபெயர்ப்பில் நிறைய கதைகளை பற்றி எழுதியிருக்கிறாரு. கன்னடத்துலேருந்து பண்ணியிருக்காரு. கன்னடத்துலேருந்து எதுக்காக பண்ணாருன்னு சொன்னாங்க, நான் நினைப்பேன் இலக்கியத்தை காட்டிலும் அவருக்கு அந்த மொழி மேலே ஒரு தேராத ஒரு ஈடுபாடு, காதல், விருப்பம் இருந்துச்சு. அந்த மொழியில் இருக்கிற அந்த பண்பாட்டையும் அழகையும் தொன்மத்தையும் நுட்பங்களையும் நம்முடைய மொழிக்கு எடுத்துன்னு வரதான் அவரோட முதன்மை நோக்கமாக இருந்துச்சுன்னே நான் நினைக்கிறேன். கதையை கூட 2வது பட்சமாக இருந்திருக்கலாம். அப்புறம் அதே போல் அவருடைய கவிதைகளை கடைசி காலத்தில் அவர் கவிதைகளை நிறைய மொழிபெயர்த்தார். உயிர் மேலே தொடர்ச்சியாக இருந்துச்சு. பெரும்பாலும் திட்டமிட்டோ இல்லை தற்செயலாக கூட பெரும்பாலும் தலித்திய கவிதைகளாக இருந்துச்சு. தலித்திய கவிதைகள் மொழிபெயர்க்கிறது அது சம்பந்தமான ஒரு கட்டுரை எழுதுறது. அதே போல் அந்த கவிஞர்களை பற்றிய குறிப்புகளை எழுதுறது. இதுக்காக பல கவிஞர்களை அவர் சந்தித்து பேசுனதான் எனக்கு தெரியும். அது முக்கியமான ஒரு விஷயம். அந்த கவிதைகள் உருவாக்குற அந்த அதர்க்கமான அந்த அபூர்வமான சில வரிகளை உண்மையிலேயே என்னால் மறக்க முடியாது. ஏறக்குறைய கன்னடத்தினுடைய அந்த ஒரு வேறுபட்ட நிலத்தையும் நிலையில் வச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம தமிழ் வழியாக கன்னடத்தை படிக்கிற போல இருக்கும். அதையும் நம்ம சிவபிரசாத் தொகுத்து எடுத்து வருவார்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதே போல் ஒரு கதையை குமாரநந்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னால் முகநூலில் கூட பட்டார். கன்னட கதை ஒன்று. அது ஜெயந்த் காகினி எழுந்து ஏற்கனவே பாவியை சொன்னார். அது கதைக்காக காட்டிலும் கூட அவர் அதில் இருக்கிற அந்த நுட்பமான சில அழகிய வரிகளுக்காக அவர் ருசித்து அது எழுதியிருக்கிறார். அது சொல்லும்போது நான் அதை கவனிச்சிருக்கிறேன். கதையை கூட அது பின்னுக்கு தள்ளிட்டு அந்த சில அழகான அந்த வரிகள் அதை எப்படி அது ஒரு சவாலாக இருக்குது. அதே போல் இத்தத்துன்னு ஒரு கதை. அது பொழுவார் மகமது குர்ஷி அப்படிங்கிறவர் மொழிபெயர்த்தது. அதுதான் அவர் கடைசியாக மொழிபெயர்த்த கதை. அவர் இறக்கும்போது அந்த கதையை பற்றி தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் புகழ்ந்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப பிடிச்ச ஒரு கதையாக இருந்தது. வடிவமைப்பு, அழகு அத்தனையும் அந்த கதையில் இருந்து தான் நான் நினச்சேன். ஏன்னா யுத்தத்துங்கிறது உங்களுக்கு தெரியும், குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் ஆரம்பிக்குது. நீங்கள் யார் ஒருவர் மரணித்து விட்டாலும் உங்களுடைய மனைவி 4 மாதமும் 10 நாட்களும் பொறுத்திருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குர்ஆனுடைய வசனத்திலேருந்து ஆரம்பிக்குது. நடுநோடில் குர்ஆனுடைய வசனங்கள் வரும். இந்த குர்ஆன் வசனங்களை அவர் பொழுவார் மொழி அந்த சிறுகதையிலேருந்து மொழிபெயர்த்தாரா, இல்லை இவர் ஏற்கனவே குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன் தமிழ் வரிவுகளில் ஒரு மொழி குறிப்பிட்டு எடுத்து ஆண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நான் கேட்கும்போது 2மே செஞ்சேன் அப்படின்னு. அவ்வளோ கவனமாக இருக்கேன். நடுநோடில் அந்த ஊட அந்த குர்ஆன் வசனங்கள் வரும். அவள் காத்துட்ருக்கா, இத்தாத்துங்கிறது காத்துட்ருக்குது. 4 மாதமும் தன்னுடைய கணவன் வயதான கணவன் செல்வாக்கு மிக்க கணவன் இறந்துடுறான். தன்னுடைய காதலை அவள் மறைச்சிக்கிட்டு காத்துட்ருக்கா.
அதுதான் அந்த கதை. கடைசி வரையும் அவர் காத்துட்ருக்க மாதிரி ஆயிடுது. அதே போல் அவருடைய சிறுகதைகளை வந்து அவர் போர்கேஸை பற்றி ஏறக்குறைய அந்த போர்கேஸோட பாணியில் தான் எழுதியிருக்காருன்னு சொல்லணும். போர்கேஸினுடைய சிறுகதைகள் ஓரளவுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு பிரம்மராஜனால் மொழிக்கப்பட்ட ஒரு சிறந்த தொகுப்பு வந்திருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னுரையை வந்து பிரம்மராஜன் எழுதியிருக்கிறார். அதில் வந்து கதைகளை பற்றி அவர் எழுதும்போது போர்கேஸனுடைய கதை தன்மைகளை அவர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து எலும்பும் சதியமாக வந்து எழுதுறதை பற்றி கூட கிடையாது. அதே போல் வந்து சில செயல்பாடுகள் வழியாக தான் ஒரு பாத்திரத்தை நம்ம வந்து காமிச்சிட முடியும். அதே போல் மனோவியல் இயக்கம் தேவை கிடையாது. சில 2-3 செயற்பாடுகள் போதும் ஒரு பாத்திரத்தை சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுவார். ஏறக்குறைய வந்து அதே போல் இன்னும் சில விஷயங்கள் அது விரிவான ஒரு கட்டுரை அது. அதே போல் சிலது கூட பார்க்கலாம். அதில் கதைக்குள் கதை, அதே போல் வந்து நிறைய அடிக்குறிப்புகள், கதையை வந்து கதைக்குள்ளே தவிர்த்துட்டு அடிக்குறிப்புகளில் வந்து கதையை சொல்கிறது அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பிரம்மராஜன் எழுதுகிறார். ஏறக்குறைய இவருடைய கதைகளை வந்து நிறைய கதைகளை பார்க்கும்போது ஒரு பாத்திரத்தை ஏறக்குறைய அறிய முயற்சிக்கிறதா தான் இருக்கும். அது கூட வந்து இன்னொருத்தர் வழியாக அந்த கதை சொல்லி அறிகிற விதமாக இருக்குது. ஏறக்குறைய வந்து 3 ஸ்டெப்பு கூட போகும். அது ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது கே.எஸ். சரவணன் ஒரு அணுகல், இதே வந்து தலைப்பில் அல்முட்டாசிம் ஒரு அணுகல் அப்படின்னு சொல்லிட்டு போர்கேஸ் வந்து ஒரு கதையை வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு. அதில் அல்முட்டாசிம்ங்கிறது யாருன்னு சொல்லிட்டு ஒரு மாணவன் தேடி போவான். அவனுக்கு பேர் கிடையாது, ஆனால் அல்முட்டாசிம் வந்து தேடி போவான். அது ஒரு நாவல். அதை பற்றி தான் ஒரு சிறுகதை அவர் எழுதுகிறார் போர்கேஸ். அதில் என்னென்னா அந்த அல்முட்டாசிம் யாருன்னு சொன்னா 8வது கலிஃபா. அதே போல் 8 ஆண்டுகள் 8 நாட்கள் 8 நிலவு ஆண்டவர். அதே போல் 8 போர்களை வென்றவர், 8 மகன்கள் 8 மகள்களை பெற்றவர். அதே போல் 8000 அடிமைகளை விட்டு இறந்தவர் இப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வருது. இது தெரிஞ்சுக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அது சிறுகதை பார்க்கணும். கே.எஸ். சரவணன் ஒரு அணைகள் அந்த கதையை வந்து கே.எஸ். சரவணன் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. கே.எஸ். சரவணன் ஒரே ஒரு சிறுகதை எழுதியிருக்காங்க. அந்த சிறுகதை தற்செயலாக அவருக்கு வந்து கிடைக்குது. அது இலக்கிய பத்திரிகைகளில் கூட வருது, அது கூட்டங்களில் பேசுகிறாங்க. அதில் அது கே.எஸ். சரவணன் சொல்லிட்டு ஒரு எழுதின ஒரே ஒரு கதை என்னென்னா தன்னை அறிய முயன்று தோற்றவனின் கதை அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை அறிய முயன்று தோற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு எழுத்தாளர் கூட வைக்க துணியாத ஒரு தலைப்பு. இப்படி தான் அந்த கதை ஆரம்பமாகுது. அதில் என்னென்னா ஒருத்தன் வந்து சாதாரணமான ஒரு ஆள் படிக்கிறான், இன்டர்மீடியட் முடிக்கிறான், அதுக்கப்புறமா அரசாங்க குமஸ்தவாகிறான், பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செஞ்சிட்றான், ஓய்வு பெறான். அப்போ ஓய்வு பெறும்போது தன் வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறான். அவனுடைய சாதாரணமான வரலாறு வந்து அவனுடைய வாழ்க்கை சாதாரணமானது. ஆனால் அவன் எழுதும்போது அத்தனையும் அசாதாரணமான சம்பவங்களை நடக்குது. அந்த அசாதாரணமான சம்பவங்களை அந்த சிறுகதையில் அவன் வந்து சரவணன் எழுதுறதே கிடையாது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக ஆச்சரியமாக இருக்கும். அந்த சிறுகதையை நான் படிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அது கிடைக்காது. ஏன்னா வந்து இது ஒரு புனைகதை, கதைக்குள்ளே வர ஒரு கதை. அது என்னென்னா அந்த கதை எழுதுறதுக்கான அவன் வச்சுட்டு இருந்த இந்த குறிப்புகள், துணை நூல்கள், பேனா, காகிதம், இதை பற்றின விளக்கமாக விரிவாக எழுதுறாரு சரவணன் வந்து எழுதியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆச்சரியப்படுறாரு. கடைசியில் சரவணன் என்ன பண்ணுறான்னு சொன்னேன், அந்த தலைப்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்தினாலேயோ அல்லது சரியாக எழுதப்படணும்னு சொல்லிட்டோ அந்த தன் வரலாற்றை வெளியிடுறது கிடையாது. இதுதான் கதை முடிஞ்சிருது. இந்த கதையை படிச்சுட்டு இவர் பாதிப்புக்குள்ளாகி அவன் யாருன்னு சொல்லிட்டு தேடி போகிறார், பல பேர்கிட்ட போகிறாரு. கடைசியில் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர்கிட்ட போகிறாரு, அதுக்கப்புறம் ஊர் மக்கள்கிட்ட போகிறோம். ஊர் மக்கள்லாம் வந்து தங்களை அவனை பாராட்டுறாங்க, அதே போல் சொந்தம் கொண்டாடுறாங்க. அது உண்மையிலே இருக்கிறானா இல்லையான்ட்டு தெரியாது, அது வேறு விஷயம். அதுக்கப்புறமா கடைசியில் வந்து இன்னொருத்தர் மூலமாக ஒரு கவிஞர்கிட்ட போயிட்டு சேர்றாரு. அந்த கவிஞர் மதுக்கூடத்தில் வழக்கம் போல் நம்முடைய தமிழ் கவிஞர் போல சொல்லிட்டு கூட சொல்லலாம். அவர் யாரை வந்து நினச்சி எழுதுனாரு தெரியல. அந்த மதுக்கூடத்தில் அந்த கவிஞர் வந்து சரவணனை பற்றி நிறைய சொல்கிறார். அதே போல் கடைசியில் அவன் ஒரு குறுநாவல் எழுதியிருக்கான் சரவணன், ஆனால் அது வெளியாகலை. அந்த குறுநாள் தங்கிட்டிருக்கதை சொல்கிறார். ஆனால் முற்றுப்பெறாது தான் முடிவிலும் போதே அது வந்து நிறைய அர்த்தங்கள் தள்ளிப்படுறதை நம்ம கவனிக்கலாம். அதே போல் அந்த குறுநாவல் வந்து முற்றுப்பெறாது தான் வெளியிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த கவிஞர். சரின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் வர்றார். அதுக்கப்புறமா பேருந்தில் வரும்போது ஒருத்தன் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை கிரேசரனுங்கிறது ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவன் இறங்கி போயிடுறான். இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை கேஎஸ்ரன் உண்மையில் இருக்கிறவன். ஏன்னா உண்மையான ஒரு கதை வந்து எழுதிட்டான், உண்மையான கதை வந்து வெளியாகிடுச்சு சொல்கிறான், உண்மையான ஒரு இடத்துல இருக்கிறான்னு தானே அர்த்தம் அப்படி சொல்லிட்டு முடியும். அதுக்கப்புறமா இவர் வர்றாரு. அதுக்கப்புறமா அந்த சரவணனை வந்து கடைசி வரையிலையும் அவரால் வந்து அறிய முடியறதில்ல. அதான் அந்த சிறுகதை.
இதே போல் வந்து நிறைய வந்து பாத்திரங்களை சிற்சில செயல்பாடுகள் வழியாகவும் சிற்சில அசைவுகள் வழியாகவும் அறிய முயற்சிக்கிறதவே அவருடைய சிறுகள் இருக்கும். அந்த சிறுகதைகள் மட்டும்தான் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு கதையை நான் சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி சார். ஒரு விரிவான ஒரு கட்டுரை வந்து எழுதிட்டு வந்திருக்காரு. நேரமின்மை காரணமாக ரொம்ப சுருக்கமாக முடிச்சிட்டாரு.